கேக்குதுன்னா இந்த பள்ளத்தாக்கு முடிவு கிடையாது. சத்தம் கேக்குதுன்னா இந்த குறைவு உனக்கு முடிவு கிடையாது. சத்தம் கேக்குதுன்னா இந்த இல்லாமை உனக்கு முடிவு கிடையாது. இதுல ஒரு மகிமையை கர்த்தர் வெளிப்படுத்துவார். அவமானப்படுகிற நிலையில யாராவது இந்த சத்தத்தை கேட்கிறீங்கன்னா, உங்களுக்காக இந்த பகல் நேரத்தில் கர்த்தர் தமது மகிமையை வெளிப்படுத்தி உன்னை அவமானப்பட கர்த்தர் விட மாட்டார்னு விசுவாசிக்கிறவங்க கைகளை நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். கர்த்தருடைய பிரசன்னம் இந்த இடத்தை நிரப்பிக் கொண்டிருக்கிறதற்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆமென். இந்த பாடலை ஒரு 2 சரணங்களை மாத்திரம் பாடி மகிமை விளங்கும் நாட்கள் இது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அமர்ந்திருக்க வைத்த என்னை கர்த்தர் காண வைக்க போகிறார். ஹல்லேலூயா. சேர்ந்து பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துமா? நல்ல கைகளை தட்டி. ஆமென். மகிமை விளங்கும், மகிமை விளங்கும் நாட்கள் இது. கர்த்தர் என் வாழ்வில் விளங்க செய்வார். மகிமை விளங்கும் நாட்கள் இது. கர்த்தர் என் வாழ்வில் அவர் செய்ய நினைத்தது நிறைவேறும். அவர் செய்வதை தடுப்பவர் எவரும் இல்லை. அவர் ஆமென். நம்பிக்கையோடு சொல்லுங்க. அமர்ந்து காத்திருப்பேன், அமர்ந்து காத்திருப்பேன், அவர் மகிமையை கண்டிடுவே. அமர்ந்து காத்திருப்பேன். ஒரு விசை கூட அமர்ந்து காத்திருப்பேன், அமர்ந்து மகிமை விளங்கும், மாம்சமான கண்கள் காணும். அமர்ந்து காத்திருப்பேன். கண்ணீர் வடித்த என் நாட்கள் எல்லாம் களிப்பின் நாட்களாய் மாறிடுமே. காத்திருந்த என் வாழ்க்கையிலே கர்த்தர் மகிமை வெளிப்பட. கண்ணீர் வடித்த என் நாட்களில் சொல்ல களிப்பின் நாட்களா? ஆமென், ஆமென். காத்திருந்த என் வாழ்க்கையிலே உயர்த்தி சொல்ல மகிமையின் ராஜனின் மகத்துவங்கள் மாம்சமான கண்கள் காணும். மகிமையின் தேவனின் மகத்துவங்கள். அமர்ந்து காத்திருப்பேன், அமர்ந்து காத்திருப்பேன், அவர் மகிமையை கண்டிடுவேன். ஹல்லேலூயா. ஒரு சரணத்தை மாத்திரம். அவமானங்கள் நிறைந்த என்னை அற்புதத்தால் ஹல்லேலூயா இயலாத என் காரியங்கள் இயல்பாக செய்து முடிப்பாரே. அவமானங்கள் நிறைந்த என்னை அற்புதத்தால் நிறைப்பாரே. இயலாத என் காரியங்கள் இயல்பாக செய்து மகிமையின் ராஜனின் மகத்துவங்கள் மாம்சமான கண்கள் காடும். மகிமையின் தேவனின் மகத்துவங்கள். எல்லாரும் சேர்ந்து அமர்ந்து காத்திருப்பேன், அமர்ந்து காத்திருப்பேன், அவர் மகிமையை கண்டிடுவே. அமர்ந்து காத்திருப்பேன். ஒரு விஷயம் கூட சொல்லி முடிப்போம். அமர்ந்து காத்திருப்பேன், அமர்ந்து ஹல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை உண்மையில் காணப்படும். ஆமென், ஆமென். நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். கர்த்தர் மகிமைப்படுவாராக. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசி கர்த்தர் மகிமைப்படுகிற நாட்கள் இது? ஆமென். இந்த நாளிலே பேசும்படி கர்த்தர் தியானிக்க வைத்த வார்த்தை. ஆமென். இந்த வாரத்தில் இது எத்தனாவது நாள்? இந்த மாசத்துல, இந்த வாரத்தில் இந்த ஃபாஸ்டிங் பிரேயர் இது எத்தனாவது நாள்? 3வது நாள். எங்க மகிமை வெளிப்பட்டுச்சு? எங்க மகிமை வெளிப்பட்டுச்சு? கல்லறையா? எடுத்தோடனே கல்லறைக்கு போகாதீங்க, இப்பதான் ஆரம்பிச்சிருக்கிறோம். 3வது நாள் எங்க மகிமை வெளிப்பட்டுச்சு? கானாவூர் வீட்டில் வெளிப்பட்ட மகிமை. அதை தான் ஆண்டவர் இந்த நாளிலே பேசும்படியாய் தானிக்க வைத்தார். எடுத்துக்கொள்வோம். யோவான் 2வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்தை வாசிக்கலாம். இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானாவூரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். கரங்களை உயர்த்தி சத்தமாய் ஹல்லேலூயா. இவ்விதமாய் இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை இந்த கானாவூரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். ஆமென். இயேசு செய்த எத்தனாவது அற்புதம்? இயேசு செய்த கடைசி அற்புதம் எது? தொடங்கினவர் இன்னைக்கு நடத்தித்தான் இருக்கிறார். அன்று வெளிப்பட்ட மகிமை இன்றைக்கு வெளிப்பட இருக்கிறது. நம்புறவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. அவர் ஆதியிலிருந்து அற்புதம் செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் இயேசு இந்த பூமியில் வந்த பிறகு அவர் தமது முதலாவது அற்புதத்தை இங்கே துவங்கி
அந்த அற்புதம் இது கடைசியா இயேசு செய்த அற்புதம் ஒன்று பைபிள் முடிக்கல. இன்றைக்கும் என் இயேசு உயிரோட தான் இருக்கிறார். இன்றைக்கும் அந்த இயேசு அற்புதம் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அவர் செய்த அற்புதம் அது மகிமையா இங்கே வெளிப்படுகிறது. இந்த குடும்பத்தில் வர வேண்டிய ஒரு பெரிய அவமானத்தை நாம் பாடினது போல அவமானப்பட வேண்டிய இடத்துல கர்த்தர் அற்புதத்தை நிரப்பினார். இந்த காலை நேரத்தில் அவமானப்படுகிற நிலையில யாராவது இந்த சத்தத்தை கேட்கிறீங்கன்னா, உங்களுக்காக இந்த பகல் நேரத்தில் கர்த்தர் தமது மகிமையை வெளிப்படுத்தி உன்னை அவமானப்பட கர்த்தர் விட மாட்டார்னு விசுவாசிக்கிறவங்க கைகளை தட்டி, அவமானங்கள் நிறைந்த என்னை அற்புதத்தால் இயலாத என் காரியங்கள் இயல்பாக செய்து அவர் இந்த இடத்தில் செய்த மகிமை, அவர் வெளிப்படுத்தின மகிமை எப்படிப்பட்ட மகிமை. யோவான் 2வது அதிகாரத்தின் 9-10 வசனங்களை வாசிக்கும் போது அங்கே சொல்லப்படுகிறது, வாசியுங்கள். அந்த திராட்சரசம் எங்கே இருந்து வந்தது என்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததே அன்றி பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததினால் அவன் திராட்சரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்த போது மணவாளனை அழைத்து எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான். நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே. பந்தி விசாரிப்புக்காரன் டேஸ்ட் பண்ணிட்டு என்ன மணவாளன் எடுத்து சொல்லுகிறான் என்றால், அதாவது இப்படி ஒரு சிச்சுவேஷன் வருகிற குடும்பத்துல இந்த காரியம் நடக்க வாய்ப்பே இல்ல. அதனாலதான் சொல்ற, எந்த மனுஷனும் அந்த பந்தி விசாரிப்புக்காரன் இதுவரை அந்த தேசத்துல பார்த்து எல்லா கல்யாண வீட்லயும் திராட்சரசம் குறைந்த போது எல்லாரும் நல்ல ரசத்தை எடுத்து கொடுக்க மாட்டாங்க. எதுதான் குறைப்பாங்கன்னா ருசி கூடின ரசம். அதுக்கு என்ன செய்வாங்க? நம்ம ஊர்ல சாம்பார் குறைஞ்ச என்ன செய்வோம்? இந்த எல்லாரும் அதான் செய்யறீங்க, தண்ணி ஊத்தி. இதுதான் இந்த உலகத்தின் ஃபார்முலா. ஆமா, இப்படி ஒரு சிச்சுவேஷன் வந்தா இதை யாராலும் சர்வை பண்ண முடியாது. இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல எல்லாரும் எடுக்கிற முடிவே வித்தியாசமா இருக்கும் போது, நீரோ இந்த குடும்பத்தில் மட்டும் இது எப்படி சாத்தியமானது? இதன் நடுவில் ஒருவர் மகிமைப்பட இழந்தர்கள் இருக்கிறார். எத்தனை பேருக்கு நான் சொல்லுகிற வார்த்தை புரிகிறது? இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல, ஹalleluya, ஆமென், இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல ஆமென், உலகம் எடுக்கிற முடிவே வேறையா. இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல உலகம் எடுக்கிற தீர்மானமே வேற. இந்த சிச்சுவேஷன்ல சர்வை பண்ண முடியாம உலகம் எடுக்கிற பல தீர்மானங்கள் உண்டு. ஆனா நீங்க மட்டும் உங்க குடும்பத்துல மட்டும் இது எப்படி சாத்தியமானது? இதற்கு காரணம், காரிருள் மூடின பிறகும் என் வாழ்க்கையில மகிமை உதித்தது என்று விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி ஹalleluya, ஆமென், ஆமென், ஆமென். சில சிச்சுவேஷன்ல கர்த்தர், சில சூழ்நிலை, நான் இந்த வார்த்தை எழுதும் போது கர்த்தர் இப்படி என்னோடு சொன்னார், எந்த சூழ்நிலையிலும் சர்வைவ் ஆகிற ஒரே கூட்டம் உண்டுனா தேவனை ஆராதிக்கிற இந்த கூட்டம் மட்டும். நம்புறவங்க மட்டும் நல்ல கைகளை தட்டி, எந்த சிச்சுவேஷன் வரட்டும், எரிகிற தீ 7 மடங்கு ஆனாலும் சர்வை பண்ண முடியும் எங்களால. ஆமே, சிங்க கெபிக்குள்ள தூக்கி போட்டாலும் சர்வை பண்ண முடியும். காரணம் மகிமையின் மேல. ஹalleluya, ஆமே. சூழ்நிலை கண்டு கலங்கி இருக்கிறவங்களே, சூழ்நிலையை பார்க்காத கர்த்தரை பார். ஹalleluya, உங்களை குறித்து சாட்சி இப்படிதான் வரப்போகுது. இதே சிச்சுவேஷன் அந்த குடும்பத்துக்கு வந்து அவன் இல்ல, இதே சிச்சுவேஷன் உன் சொந்தத்தில் அந்த குடும்பத்துக்கு வந்து அவன் இல்ல. ஆனா நீ மட்டும் எப்படி இங்க நிக்க முடியுது? உனக்கு மட்டும் இது எப்படி நடக்குது? உன் குடும்பத்துக்கு மட்டும் இது எப்படி நடக்குது? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? மகிமை விளங்கினது. மகிமையின் ராஜனின் மகத்துவங்கள் மாம்சமான கண்கள் காண். மகிமையின் தேவனி. ஹalleluya, எப்படி இதை சர்வை பண்ணிட்டு இருக்கிறோம்? ஹalleluya, என்னைக்கோ முடிந்து போக வேண்டும் இதே சிச்சுவேஷன். அந்த பத்தி விசாரிப்பு எந்த மனுஷனும் இப்படி ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சுன்னா இந்த பூமியில யாருக்கு நிக்க முடியாது. ஆனா நீ மட்டும் எப்படி நிக்கிற? உங்களால மட்டும் எப்படி நிக்க முடியுது? உங்களுக்கு மட்டும் எப்படி இது நடந்து கொண்டிருக்கிறது? எத்தனை பேர் சொல்ல முடியும்? காரிருள் மூடிறது, ஆனாலும் கர்த்தர் கர்த்தர் கர்த்தர். விசுவாசிக்கிற உள்ளமே கம்பீரி, சீயோனை ஆர்ப்பரி, இஸ்ரவேல் கர்த்தர் உன் நடுவில்.
உன் நடுவில் ரபல ஷகதல ரிபல கத ரிபன ஹந்தலரே, உன் நடுவில் அவர் பெரியவரா இருக்க நீ ஏன் கலங்குகிறாய்? உன் நடுவில் கர்த்தர் இருக்க நீ ஏன் தயங்குகிறாய்? ஹalleluya. அவர் வெளிப்படுத்தின மகிமை இப்படிப்பட்ட மகிமை. நாம இந்த மாதம் முடியிலிருந்து சொல்ல போறாங்க, இதுவரை இப்படி ஒரு சிச்சுவேஷனை யாருக்கும் ஹேண்டில் பண்ண முடியல. ஆனா இப்ப தெரியுது, ஒரு கூட்டத்தால ஹேண்டில் பண்ண முடியும். கிறிஸ்துவை ஆராதிக்கிற கூட்டத்தால, கிறிஸ்துவை ஆராதிக்கிற கூட்டத்தால. எத்தனை பேர் நம்புறீங்க என்னை கர்த்தர் இப்படி ஒரு சாட்சியா நிறுத்த போறார்? நம்புறவங்க ஹalleluya. அவமானங்கள் நிறைந்த என்னை அற்புதத்தால் நிறைப்பாரே, இயலாத என் காரியங்கள் இயல்பாக செய்து. அவமானங்கள் நிறைந்த என்னை glory, இயலாத என் காரியங்கள். சத்தமா சொல்லுங்க, மகிமையின் ராஜனின் மகத்துவங்கள் மாம்சமான கண்கள் காணும். மகிமையின் தேவனின் ஆமே மாம்சமான அமர்ந்து காத்திருப்பேன், அவர் மகிமையை கண்டிடுவே, அமர்ந்து காத்திருப்பேன். ஹalleluya. எந்த மனுஷனும் இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல, மனவாளனே, எந்த மனுஷனும் இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல ஆமென் இப்படி ஒண்ணு நடந்தது கிடையாது. எந்த குடும்பத்தில் இப்படி நடந்தது கிடையாது. ஆனா உங்க குடும்பத்துல இது நடக்கும். நம்புறவங்க மட்டும். உங்க சொந்தத்துல எந்த குடும்பத்தில் நடக்காத ஒரு கிரியை கர்த்தர் உன் குடும்பத்துல செய்வார் என்று விசுவாசிக்கிற உள்ளம் நல்ல கைகளை தட்டி ஹalleluya. ஆமென். ஏன் இந்த சிச்சுவேஷன்ல கொண்டு வந்தார்னு இப்ப தெரியுதா? உங்க சொந்தத்துல எந்த குடும்பத்துல நடக்காத ஒரு மகத்துவத்தை கர்த்தர் உங்க குடும்பத்துல உங்க வாழ்க்கையில செய்ய கர்த்தர் போகிறார். மகிமை வெளிப்படும் விசுவாசிக்கிறவங்க ஆமென். எந்த சூழ்நிலையும் சர்வைவ் ஆகிற கூட்டம் ஆமென். இரண்டாவது கர்த்தர் இங்க எப்படி கர்த்தர் மகிமை வெளிப்படுத்துகிறார்? ரசம் உண்டாகாத பாத்திரத்துல ரசம் வருது. அதாவது இது உண்டாகிறதுக்கு இந்த பாத்திரத்துக்கு வாய்ப்பே இல்ல. இது ரசம் உண்டாக்குற பாத்திரமும் கிடையாது. ஆமென். ரசம் உண்டாக்கத்தக்கதான பாத்திரமா அந்த பாத்திர ஷேப்பும் கிடையாது. ரசம் உண்டாக்குகிற பாத்திரம் வேற இருக்கிறது. ஆனா ஆண்டவர் எடுத்து இந்த இடத்துல எப்படி மகிமை வெளிப்படுத்துறார்னா, இந்த பாத்திரத்தில் எப்படி ரசம், இந்த வாழ்க்கையில் எப்படி ஒரு அற்புதம். இத்தனை பந்திகள் அந்த வீட்டில் நடந்துட்டு இருக்கும் போது இந்த பாத்திரத்தில் வெளியில தண்ணீரை ஊற்றி தான் வைக்கிறாங்க. இத்தனை பந்தியில இந்த பாத்திரத்தில் வெளியில தண்ணி இருக்கும் போது அநேகர் அந்த பாத்திரத்துல தண்ணி எடுத்தாங்க. அந்த தண்ணி எடுக்கும் போதெல்லாம் அந்த தண்ணி எப்படிதான் வந்துச்சு? தண்ணியா தான் வந்துச்சு. அப்ப பாக்குறவங்களுக்கு ஒண்ணு தெரியுது, இந்த பாத்திரத்துக்குள்ள என்ன மட்டும்தான் வரும்? தண்ணி. நடந்தவன் லைஃப்ல இப்படிதான் நடக்கும். ரசமா சான்ஸே கிடையாது. அற்புதமா சான்ஸே கிடையாது. மகிமையா சான்ஸே கிடையாது. இத்தனை பந்தி பேசாத ஒரு வார்த்தை கடைசி பந்தில பேச வைக்கிறார் ஆண்டவர். ஹalleluya. இத்தனை நாள் பேசாத வாய்கள் கடைசி நாட்களில் பேச போகிறது. இந்த பாத்திரத்திலும் மகிமை. எத்தனை பேருக்கு நான் சொல்லுகிற வார்த்தை புரிகிறது? ஒதுக்கப்பட்ட உன் வாழ்க்கையில மகிமை, ஈனப்படுத்தப்பட்ட இந்த தேசத்திலே கர்த்தர் தமது மகிமையை வெளிப்படுத்த போகிறார். ஹalleluya. ஆமென். ஆமென். எந்த பாத்திரம்? இந்த பாத்திரம் இந்த பந்தில, இந்த பாத்திரத்துல தண்ணி தானே வந்துச்சு. இந்த பாத்திரத்தில் இது எப்படி நடந்துச்சு? இந்த குடும்பத்துக்கு இது எப்படி நடந்துச்சு? இவன் வாழ்க்கையில எப்படி நடந்துச்சு? நாசரேத்திலிருந்து நன்மை உண்டாகும். இயேசு இருக்கிறார் என் கூட. என் வாழ்க்கையில இயேசு இருக்கிறார். விசுவாசிக்கிற உள்ளங்களை ஆர்ப்பரியுங்கள். உண்டாகும் இந்த பாத்திரத்துல. ஆமென். நாசரேத்திலிருந்து நன்மை வருமா? ஆமென். நாத்தான்வேல் சொல்ல, வந்து பாரு, வந்து பார்க்க வைக்க போகிறார். உதிக்கிற உன் ஒளியிடத்தில் ராஜாக்களை நடந்து வர வைக்க போகிறார். உன் குமாரர்கள் தீவிரித்து வருவார்கள், பார்க்க வருவார்கள். அவன் நான் போற இடத்துல இந்த ஆனா ஒரு வீட எல்லா மீட்டிங்ல பேச வச்சிருவார் ஆண்டவர்.
ஆமென். போற இடத்துல எல்லாம் சொல்ற ஒரு எக்ஸாம்பிள். இன்னைக்கு இந்த இஸ்ரேல் தேசத்துக்கு டூர் போறாங்க பாருங்க. 15 வருஷத்துக்கு முன்னாடி நாங்களும் போயிருந்த சர்ச்சில் இருந்து 12 பேரா. ஆமே, ஒரு வாலிபனாய் நானும் மற்ற எல்லாரும் வயோதிபர்களும் அவங்களெல்லாம் காப்பாற்றி கொண்டு போயிட்டு இருக்கிறேன். போகும்போது நாங்களும் அந்த வீட்டுக்கு போனோம். எல்லாரும் அந்த வீட்டுக்குள்ள போகும்போது வெளியில இருந்து பார்க்கும்போது வீடை பார்ப்பாங்க. வீட்டுக்குள்ள போனதும் எல்லா கண்ணும் எதை தேட தெரியுமா? மாப்பிள்ளை பொண்ணு யாருன்னா. நம்ம இங்க கல்யாணத்துக்கு போனாலும் எதான் தேடுவோம்? பந்தி எங்க நடக்கு. அங்க போனதும் எல்லாரும் அந்த வீட்டை பார்ப்பாங்கன்னு பார்த்தா வீடை யாரும் விசேஷமா பார்க்கல. சரி, அந்த வீட்டு யார், எந்த குடும்பத்தில் யாராவது உயிரோட, அதையும் பார்க்கல. எல்லா கண்ணையும் எதை பார்க்க தெரியுமா? கற்சாடிய. இந்த பாத்திரம் வெளியில ஒதுக்கப்பட்ட பாத்திரம், இன்னைக்கு அதுதான் கனப்படுத்தப்பட்ட பாத்திரமா? எத்தனை பேர் சொல்றீங்க என்னை கர்த்தர் கனப்படுத்தி நிறுத்துகிற நாள் வருகிறது? ஹalleluya. இதைதான் ஏசாயா 9வது அதிகாரத்தில் 1வது வசனத்தில் தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் சொன்னார், ஆகிலும் அவர் செபுலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் இடுக்கமாய் ஈனப்படுத்தின முந்தின காலத்தில் இருந்தது போல அது இருண்டிருப்பதில்லை. ஏனென்றால் வாசிங்கள், அவர் கடற்கரையருகிலும் யோர்தான் நதியோரத்திலும் உள்ள கலிலேயாவிலே அத்தேசத்தை, எத்தேசத்தை, ஈனப்படுத்தப்பட்ட அத்தேசத்தை பிற்காலத்திலே அவர் மகிமைப்படுத்துவார். ஹalleluya. அன்பு சபையே, அன்பு தேவ பிள்ளையே, ஒரு வார்த்தை, இந்த வார்த்தை எழுதும் போது கர்த்தர் இப்படி எழுதி வைத்தார், அவர் மகிமைப்படுத்ததான் பலரால் நீ ஈனப்படுத்தப்பட்டாய். ஹalleluya. ஆண்டவர் எல்லாரையும் ஒதுக்கி வைக்கிறாங்க. பலரால் நான் ஈனப்படுத்தப்பட காரணம் என்ன? அவர் மகிமைப்படுத்த. இன்னைக்கு எல்லாரும் டூருக்கு போறது, அந்த வீட்டை பார்க்க போறது, இந்த கற்சாடி பார்க்கல விசேஷமா இருக்காது. ஒரு கற்சாடி கல்லுல உண்டாக்குன சாடி, பொற்சாடினா பார்க்கறதுக்கு 1000 கற்கள் உண்டு. ஆனா இந்த கற்சாடியை பார்க்கறதுக்கு யார் உண்டு? அவர் பார்த்ததுனால எல்லாரையும் பார்க்க வைப்பார். எத்தனை பேர் நம்புறீங்க? என் அப்பா கண்ணு என் மேல படுறதுனால எல்லா கண்ணு என் மேல பட வைப்பார்னு நம்புறவங்க நல்ல கைகளை தட்டி ஹalleluya. இந்த பாத்திரத்துல ரசமா வாய்ப்பே கிடையாது. இனி உன் வாழ்க்கையில இந்த ஒரு நன்மையா வாய்ப்பே கிடையாது. சொல்றவங்க சொல்லட்டும். ஆமென். 4 வருஷமா பிரேயருக்கு வர திரும்ப திரும்ப தண்ணி தான் எடுத்துட்டு இருக்கிறோம். கடைசி பந்தி வருது. ஹalleluya. மகிமை வெளிப்படணும் வந்துருச்சு. இனி எடுக்கிறது தண்ணி இல்ல, இந்த பாத்திரத்துல இருந்து மகிமை வெளிப்பட போகுது. நம்புறவங்க நல்ல கைகளை தட்டி மகிமையின் ராஜனின் மகத்துவங்கள் மாம்சமான கண்கள் காணும் பாடுகள். மகிமையின் தேவனின் மகத்துவங்கள் மாம்சமா. ஒரு விஷயம் கூட, மகிமையின் ராஜனின் மகத்துவங்கள் மாம்சமான கண்கள் காணும். மகிமையின் தேவனின். ஆமே, சொல்லுங்க, அமர்ந்து காத்திருப்பே அவர் மகிமையை கண்டிடுவே. அமர்ந்து காத்திருப்பே அவர் மகிமையை. ஒரு விஷயம் கூட, அமர்ந்து காத்திருப்பே அவர் மகிமையை. ஹalleluya. அமர்ந்து காத்திருப்பே அவர். ஆமென். ஹalleluya. இப்படி ஒரு சூழ்நிலையில் இதுவரை கேட்கப்படாத சாட்சி கேட்கப்படுகிறது. ரசம் உண்டாகாத, அதாவது அற்புதமே நடக்க வாய்ப்பில்லாத இந்த பாத்திரத்தில் ஒரு மகிமை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். ஆமா, இதுவரை கேட்காத சாட்சி உங்க குடும்பத்துல கர்த்தர் உங்க குடும்பத்துல கேட்க வைக்க போகிறார். ஆமா, நடக்காது முடியாதுன்னு சொன்ன எல்லா கண்ணும் பார்த்து சொல்ல போகிறது, நடந்தது, முடிந்தது. ஹalleluya. இது கர்த்தரால் மாத்திரமே சாத்தியம். இந்த மகிமை விளங்குவதற்கான அடையாளங்கள் என்ன? கர்த்தர் இந்த இடத்துல மகிமை விளங்க பண்ணுவதற்கான அடையாளங்கள் கர்த்தர் தியானிக்க வைத்ததை நான் அப்படியே சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, அவர் பிரசன்னம் இன்னும் அந்த வீட்டில் இருக்கிறது. His presence is still with you. அந்த குடும்பத்தில், அந்த வாழ்க்கையில
ஆமென். யோவான் 2:3 முதல் 5 வசனங்களை படிச்சீங்கன்னா தெரியும். ஆமென். வாசிக்கலாம் 2வது வசனத்திலிருந்து. இயேசுவும் அவருடைய சீசரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டு இருந்தார்கள். திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றார். 4வது வசனம். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். 5வது வசனம். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். இப்படி சொல்லும் போது ஒரு காரியம் நமக்கு தெரியுது. இயேசு இன்னும் என்ன ஆகல, வீட்டை விட்டு போகல. சாப்பாடு குறையுதுன்னு கல்யாண வீட்டுல தெரிஞ்சாலே நம்ம என்ன செய்வோம்? சும்மா சொல்லுங்க, தப்பா நினைக்க மாட்டேன். நம்ம கேட்டுட்டு தான் போகவே செய்வோம். சாப்பாடு இருக்கா, அது என்ன சாப்பாடு இல்ல, அது நமக்கு பிடிச்சது மாதிரி உள்ள சில ஐட்டம்லாம் குறைஞ்சிட்டுன்னு தெரிஞ்சிச்சுன்னா கொண்டு போன மொய்க்கவரையும் கொடுக்காம, ஏன்னா அதை வச்சுதான் ஹோட்டல்ல வந்து சாப்பிடணும். இயேசு கிட்ட வந்து இப்ப மரியாள் சொல்றாங்க, திராட்சரசம் இல்லை, இல்லைன்னு சொன்னதும் அவர் போகல. மகிமை விளங்கும் என்கிறதற்கு முதல் அடையாளம் இன்னும் பிரசனம் லைஃப்ல இருக்குது. பிரசனம் இருக்குது. என்னை இன்னும் அப்பா சமூகத்தில் உட்கார வச்சுதான் இருக்கிறான். அவன் இந்த கூடாரத்தில் இந்த குறைவு வரும்போது, இப்படி ஒரு சூழ்நிலை வரும்போது 2 காரியம். 1, இயேசு போகவும் இல்லை. 2, வேலைக்காரங்க வந்ததும் இயேசு பேசவும் தொடங்குறார். பிரசனமும் இருக்குது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் சத்தமும் வந்துட்டே இருக்குது. எத்தனை பேருக்கு நான் சொல்ற வார்த்தை புரியுது? சில சூழ்நிலை எனக்கு நெருக்கமா இருக்குது, ஆனா 2 காரியம் இதுவரை தடபடல. பிரசனமும் தடபடல, சத்தமும் வந்துட்டு இருக்குது எனக்காக. எத்தனை பேர் நான் சொல்லுகிற வார்த்தை நம்புகிறீர்கள்? இது இருக்குதுன்னா மகிமை விளங்கும். ஹalleluya. என்னைய அடையாளம் உனக்கு? உனக்கு நடக்கும்ங்கிறதுக்கு என்ன அடையாளம்? எதுவுமே இல்லையே, எதுவுமே இல்லையே. இது சாத்தியமே இல்லையே. உன்னை சுற்றி எதுவுமே இல்லையே. அதை வச்சு அது இப்படி இருக்கும்போது நீ எதை வச்சு சொல்ற? 2 காரியம். 1, பிரசனை லைஃப்ல இருக்கு. 2, சத்தம். என் அப்பா சத்தம் இன்னும் என் காதுல கேட்டுட்டு இருக்குது. என் கூட அவர் பேசி கொண்டிருக்கிறார், ஒவ்வொரு நாளும் பேசி கொண்டிருக்கிறார். இது அனுபவிக்கிற தேவ பிள்ளைங்க எத்தனை பேர் சொல்ல முடியும், எனக்கு வேற எதுவும் தேவையில்லை, இது மட்டும் போதும், மகிமை விளங்கும்? ஹalleluya, ஹalleluya. அவர் இன்னும் போகல. எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னும் அப்பா என்ன விட்டுட்டு போகல, அவர் என்ன விட்டு கொடுக்கல, என்ன தனியா விடலன்னு சொல்றவங்க, ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு. சொல்லுங்க, ஏதும் இல்லை, ஏதும் இல்லை என்ற. ஹalleluya. துணையாளர் என்னை விட்டு. சொன்னதை செய்திடும், சொன்னதை செய்திடும் தகப்பன்னவர், நம்புவே இறுதி வரை, நம்பு. பிரசனம் இருக்குதா? இன்னைக்கு சத்தம் கேக்குதா? எழுதுங்க, மகிமை வெளிப்படும். ஹalleluya. ஆமா, மகிமை விளங்கும்ங்கிறது அடையாளம் என்ன? இன்னைக்கும் இயேசு கூட இருக்கிறார். என்னால சகலத்தை திருப்ப முடியும். தாவீதே என்ன நம்பிக்கையில புறப்படுற? தாவீதே பிரசனமும் இருக்கு, சத்தமும் இருக்கு. ஹalleluya. அமலேக்கின் எவ்வளவு பெரிய சத்துரு கூட்டமா இருந்தாலும் ஆண்டவர் என்ன சொல்லி அனுப்புறதே, நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வார், நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வார். எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் நம்புகிறீர்கள்? அவருடைய பிரசனமும் வசனமும் இன்னும் இருக்கிறதுனால நான் பிழைத்துக் கொள்வேன், என் வாழ்க்கையில மகிமை வெளிப்படும். ஹalleluya. பிரசன்னம் நஷ்டப்படல. தேவப்பிள்ளை இன்னைக்கு அப்பா சமூகத்தில் உட்கார்ந்து இருப்பது அது அடையாளம். காலைல ஆராதனையில அதான் சொன்னேன், என் வாழ்க்கையில மகிமை விளங்குங்கிறது எதை வச்சு சொல்ல? இன்னைக்கு கர்த்தர் உங்களை கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறார். அவர் இல்லைன்னா தான் நம்ம கேள்விக்குள்ள வைக்கணும். அவர் இல்லையா இன்னைக்கு கூடாரத்துல? அவருடைய பிரசனத்தை என்னால ஃபீல் பண்ண முடியல, அவர் சத்தம் எனக்கு கேட்கலையா, அதுலதான் நான் ஃபீல் பண்ணணும். ஹalleluya. அதனாலதான் தாவீது என்ன சொல்றார்? அவர் என்ன புல்லுள்ள இடத்துல மேய்த்து நடத்தி, அவர் என்ன பள்ளத்தாக்குல கொண்டு போனாலும், மரண இருளின் பள்ளத்தாக்குல கொண்டு போனாலும் நான் பயப்படேன். ஏன்பா பயப்பட மாட்டேன்?
எல்லாருமே இருளுக்குள்ள வந்தாலே பயப்படுவாங்க. பள்ளத்தாக்குல வந்து உனக்கு மட்டும் ஏன் பயம் இல்லைன்னா, அவன் சொல்ற அவருடைய கோலும் தடியும் என்னை தேற்றும், அவருடைய சத்தம் என் காதுல கேட்டுட்டு இருக்குது. ஹல்லேலூயா. சத்தம் கேக்குதுன்னா இந்த பள்ளத்தாக்கு முடிவு கிடையாது. சத்தம் கேக்குதுன்னா இந்த குறைவு உனக்கு முடிவு கிடையாது. சத்தம் கேக்குதுன்னா இந்த இல்லாமை உனக்கு முடிவு கிடையாது. இதுல ஒரு மகிமையை கர்த்தர் வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. இன்னைக்கு பிரசன்னத்துல என்ன உட்கார வச்சிருக்கிறார், என்ன சத்தத்தை கேட்க வச்சுட்டே இருக்கிறார். வாசலா வாசலா வாசல்களே கதவை திறவுங்கள், கதவுகளே திறந்து வழிவிடுங்கள். வாசல்களே தலைகளை உயர்த்துங்கள், கதவுகளே. ஹல்லேலூயா. மகிழ்களின் ஆண்டவர் பராக்கிரமம் நிறைந்தவர் உள்ளே நுழையட்டும். படைகளின் ஆண்டவர், படைகளின் ஆண்டவர் உள்ளே நுழையட்டும். உள்ளே பாடுகள். யார் இந்த ராஜா, யார் இந்த ராஜா, மகிமையின் ராஜா, மகிமையின் ராஜா, யார் இந்த ராஜா? ஓ மகிமையின் ராஜா, மகிமையின் ராஜா, மகிமையின் ராஜா, மகிமையின் ராஜா. ஒரு விஷயம் கூட சொல்லுங்க. யார் இந்த ராஜா, யார் இந்த ராஜா? நீதான் வாசல், திறந்து கொடு வழியை. கர்த்தர் உன் மூலம் பிரதிபலிக்க போகிறார். அற்புதத்தின் வாசலாய், விசுவாசத்தின் வாசலாய் கர்த்தர் உன்னை நிறுத்த போகிறார். மகிமையின் ராஜா. தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும். தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும். ராஜா வருகிறார், இயேசு ராஜா வருகிறார். தலைகள் உயரட்டும், தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும். ராஜா வருகிறார், இயேசு. நல்ல கைகளை தட்டி என்னதான் கர்த்தர் டோர்வேயா வச்சிருக்கிறார், வாசலாய் வைத்திருக்கிறார். அநேகருக்கு அற்புதத்தின் வாசல் நீதான், அநேகருக்கு விசுவாசத்தின் வாசல் நீதான். glory 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 glory. அதற்காகவே இந்த குறைகள், அதற்காகவே இந்த பாதைகள். நம்பிக்கையோடு நில்லுங்கள், கர்த்தருடைய மகிமை வெளிப்படும். ஹalleluya ஹalleluya. ஆமே. ஒரே ஒரு விசை ரெண்டு கரத்தை உயர்த்தி நீர் சொல்வதை செவி கேட்டு செய்திட எனக்கு கிருபை தாரும் ஆண்டவர். ஆண்டவரே, ஏன் இந்த குறைவு என்பது இப்பொழுது எனக்கு தெரிகிறது. ஏன் இப்படி ஒரு சூழ்நிலை என்பதும் எனக்கு இப்பொழுது தெரிகிறது. இந்த சூழ்நிலையில யாருக்கு சர்வை பண்ண முடியாது ஆண்டவரே. நான் இப்ப சந்திக்கிற இந்த சூழ்நிலையில யாராலும் நிக்க முடியாது. உலகத்திட்ட கேட்டா சொல்லும், இந்த சூழ்நிலையில நீ செத்துதான் போகணும், இதுல நீ வாழ்றதே வேஸ்ட், யாருக்கும் இதுல சர்வே பண்ண முடியாது. ஆனா நான் இன்னைக்கு சர்வே பண்ணி நிக்கிறேனா, நான் தனியா இல்ல. என் கால்கள் ஒருவருடைய அடிகளை பற்றி கொண்டிருக்கிறது, என் கால்கள் ஒருவருடைய அடிகளை பற்றி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அவருடைய பிரசன்னம் இருக்கிறது, அவருடைய சத்தம் குமர பண்ணுகிறார். ஆச்சரியவாத விதமாய் குமர பண்ணுகிறார். கிரகிக்க கூடாத காரியங்களை கர்த்தர் எனக்கா இந்த நாளிலே செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் என்னை தான் டோர்வேயா வச்சிருக்கிறார். கடைசி ரெண்டு கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. கர்த்தருடைய அற்புதம் வெளிப்படுகிற வாசலும், அநேகர் விசுவாசிக்க போகிற வாசலும் கர்த்தர் என்னை தான் நிறுத்த போகிறார். என் கூடாரத்தில் ரட்சிக்கப்படாத உள்ளங்கள் ரட்சிக்கப்பட போகிறது. என் மூலமாய் கர்த்தர் அந்த மகிமை வெளிப்படுத்த போகிறார். என் மூலமாய் கர்த்தர் அந்த மகத்துவத்தை வெளிப்படுத்த போகிறார். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். கிருபையா இந்த நாளில் உம்முடைய சமூகத்தில் கொண்டு வந்து உம்மை பாடி ஆராதிக்க, உம்மை நோக்கி செபிக்க தேவன் பாராட்டின தயவுக்காய் நன்றி. என்னை கர்த்தர் பேசின வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். காணா ஒரு வீட்டிலே வெளிப்பட்ட அதே மகிமை ஆண்டவரே இன்னைக்கு ஒவ்வொரு வீட்டிலையும் வெளிப்படட்டும். ஆண்டவரே, எல்லா குறைகளும் நிறைவாய் மாறட்டும், எல்லா அவமானங்களும் அற்புதமாய் மாறட்டும்.
ஆமே. எந்த சூழ்நிலை இந்த சூழ்நிலையில் நிக்க முடியாதுன்னு சொல்றவங்க எல்லாம் இவர்களை பார்த்து சொல்லணும், இவர்கள் ஆராதிக்கிற தேவனால எந்த சூழ்நிலையிலும் நிற்க முடியும். கர்த்தர் அப்படி சாட்சியா. ஆண்டவரே, இந்த குடும்பத்துல நன்மையா என்று பார்த்த குடும்பங்கள், எனக்கு நன்மை காண்பிப்பவன் யார் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற நடுவில் தாவீது ஜெபித்தது போல உம்முடைய முகத்தின் ஒளியை பிரகாசிப்பிக்க பண்ணும் என்று அப்படியே ஒவ்வொரு குடும்பத்திலும் நன்மை விளங்க பண்ணும்படி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய மகிமை விளங்கட்டும். நாங்கள் அமர்ந்திருக்க உமக்கு அதிகாரம் கொடுக்க, நீ சொல்லுவதை செய்ய ஆண்டவர் உம்முடைய மகிமை விளங்குவதை காண கர்த்தர் கிருபை செய்யும். எங்களை நீர் அற்புதத்தின் வாசலாகவும் விசுவாசம் வெளிப்படுகிற வாசலாகவும் கர்த்தர் எங்களை வைத்திருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். பேசின நல் வார்த்தைகளுக்காய் நன்றி. எந்தெந்த உள்ளங்கள் இந்த வார்த்தையை முழு நிச்சயத்தோடு நம்பி எடுத்துக்கொண்டு நம்பிக்கையோடு புறப்படுகிறார்களோ, இயேசுவின் நாமத்தில் 3ஆம் நாளிலே கர்த்தருடைய மகிமை வெளிப்பட்டது போல ஆண்டவர் இந்த நாளிலே கர்த்தருடைய மகிமை வெளிப்படட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆசீர்வதித்து அனுப்புகிறோம். ஜெபித்த காரியங்கள் எல்லாம் எங்க வாழ்க்கையில் நிறைவேறட்டும். ஆண்டவர் வந்த இணைந்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. தொடர்ந்து உம்முடைய சமூகத்தை பற்றிக்கொள்ள உம்மை நோக்கி அமர்ந்திருக்க கர்த்தர் கிருபை தாரும். தொடர்ந்து உள்ள நாட்கள்